எடுத்துக்கிட்டு இருக்கிறீங்களா? ஆமாம். சரி, நான் ஒரு கதை சொல்கிறேன், கேட்குறீங்களா? சொல்லுங்கள். ஒரு ஊர் இருந்துச்சாம், ஒரு கிராமம் மாதிரி. அந்த கிராமத்தில் 4 பேரும் சின்ன வயசுலேருந்தே ஒன்றா ஒரே கலையெல்லாம் படிச்சுக்கிட்டு ஒன்றா நண்பர்களாக வளர்ந்தாங்களாம். அப்படி வளர்ந்துக்கிட்டு இருக்கக்குள்ளே எல்லாம் படித்து முடிச்சுட்டாங்க. 3 பேர் என்ன பண்ணினாங்க, நல்ல ஒரு கலைகள்லாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கலையை கற்று தேர்ந்துட்டாங்க. ஆனால் ஒரு பையன் மட்டும் என்ன பண்ணிட்டான், அவனுக்கு எந்த கலையும் வரல. ஆனால் சந்தர்ப்ப சூழ்நிலையை சமாளிக்கிற அளவுக்கு யோசனை பண்ணி வேலை செய்வானாம். அப்படி இருக்கக்குள்ள சரி, எல்லோரும் படித்து முடிச்சுட்டாங்க. சரி, இந்த ஊர்லேயே இருந்தால் நம்ம என்ன பண்ணுறது, வேறு ஊருக்கு வேலைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஊரை விட்டு கிளம்புறாங்க. அப்படி கிளம்பக்குள்ளே 4 பேரும் கிளம்பக்குள்ளே மொதல் பையன் சொன்னானா, அந்த 4வதவனை பார்த்து, நாங்கள் தான் அறிவாளியாக இருக்கிறோம், கலைகளில் சிறந்து விளங்குறோம், உனக்கு என்ன தெரியும், நீ எங்கள் கூட வர, அதனால் நீ எங்கள் கூட வரக்கூடாது அப்படின்னு சொன்னானாம். அதுக்கு 2வது ஆளும் என்னான்னா, ஆமாம், உனக்கு என்ன தெரிய போகுது, நீ எங்களோட வராத அப்படின்னு இருக்கிறாங்க. ஆனால் அந்த 3வதாக இருக்கிறவங்க மட்டும் சொன்னாராம், ஏப்பா, நாம் சின்னதுலேருந்தே நம்ம கூட தானே இருந்தாங்க, அதனால் அவனையும் கூட்டிகிட்டு போகலாம், நாம் ஒற்றுமையாக 4 பேருமே ஒரு இடத்துக்கு போகலான்னு சொன்னாங்களாம். சரி, நீ சொல்கிற, கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு 4 பேரும் ஊரை விட்டு ஊருக்கு கிளம்பிட்டாங்க. இன்னொரு ஊருக்கு போய் ஏதோ ஒரு வேலையை, நம்ம கட்டுற கலையை வச்சு ஏதோ ஒன்று செஞ்சு பிழைக்கலாம் அப்படின்ட்டு. அப்போ போய்கிட்டே இருக்கக்குள்ள நல்லா இருட்டுற நேரம் ஆயிடுச்சு. அப்போ என்ன இருக்குது, எங்கேயாவது தங்கலாமான்னு பார்த்துக்கிட்டு இருக்குள்ள ஒரு பெரிய மரம், அந்த மரத்தடியில் ஒரு சிங்கத்தோட எலும்புலாம் கிடந்துருக்குது. சிங்கத்தோட எலும்புலாம் கிடக்கக்குள்ள 4 பேரும் பார்த்துருக்குறாங்க உத்து. என்னடா இது அப்படின்ட்டு. அப்போ ஆள் சொன்னானா, இந்த எலும்புலாம் நான் ஒன்றா சேர்த்து சிங்கமாக்கிறவேன் நானா. சரி அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த எலும்பெல்லாம் சேர்த்து சிங்கமாக்கிட்டாங்களாம். உடனே 2வது ஆள் என்ன பண்ணுறீங்கிறான், இதுக்கு நான் சதையெல்லாம் வச்சுருவேன், சதையெல்லாம் வச்சு சிங்கமாக்கிடுவேன் அப்படின்னு சொன்னாராம். சரின்னு அதே மாதிரி அவனும் என்ன பண்ணிட்டான், அதுக்கு அந்த எலும்பு கூடு மேலெல்லாம் சதையெல்லாம் உருவாக்கி வச்சுட்டு ஒரு சிங்கம் மாதிரி பண்ணி நிறுத்திட்டானான். அப்புறம் 3வது அவன் சொன்னானா, அடடே, நீங்கள்லாம் என்ன இவ்வளோதான் செஞ்சீங்க, நான் என்ன பண்ணுறேன் பாருங்க அப்படின்னானா. நீ என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்டாங்களாம். அதுக்கு நான் இந்த சிங்கத்துக்கு உயிர் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறான். அந்த நேரம் பார்த்துட்டு இந்த 4வது தான் எந்த கலையும் கற்றுக்காதவனாச்சே, அவன் என்ன சொன்னான்னா, ஏப்பா, சிங்கத்துக்கு நீ உயிர் கொடுக்காத, அது ஆபத்தாக முடியும் அப்படின்னு சொன்னானாம். அதுக்கு இந்த 3 பேரும் என்னன்னு திட்டினாங்களாம், உனக்கு ஒன்றுமே தெரியல, அதனால் எங்கள் மேலே பொறாமப்பட்டுக்கிட்டு நீ இந்த சிங்கத்துக்கு உயிர் கொடுக்காதன்னு சொல்கிற அப்படின்னு இருக்கிறாங்கடி. அப்படிலாம் இல்லைப்பா, நான் நிஜமாலுமே தான் சொல்கிறேன், யோசனை பண்ணி பாருங்கள், இந்த சிங்கத்துக்கு உயிர் கொடுக்காதீங்கன்னு சொன்னானாம். அதுக்கு அந்த 3வதவன் சொல்கிறானா, நீ அவனுங்க 2 பேரும் செஞ்சு அவங்க கலையை காட்டிட்டாங்க, நீ என்னை மட்டும் செய்யக்கூடாதுங்கிற, அதனால் அதெல்லாம் முடியாது, நான் நானும் என் திறமையை காட்டுவேன்னு சொல்லிருக்கிறான். சரி, அப்படின்னா நீங்கள் என் பேச்சை கேட்கலன்னா ஒரு நிமிஷம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அமைதியாக இருங்க, நான் அங்கே ஒரு பெரிய மரம் இருக்குதுல்ல, அந்த மரத்து மேலே ஏறிக்கிறேன், அதுக்கப்புறமா நீங்கள் சிங்கத்துக்கு உயிர் கொடுத்தாலும் சரி, என்ன கொடுத்தாலும் சரின்னாங்களாம். சரி, உனக்கு பொறாமப்படுற, நீ போய் ஏறிக்கவே, எங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த 4வதவன் என்ன பண்ணிட்டான், அந்த மரத்து மேலே போய் ஏறிக்கிட்டான். மரத்து மேலே போய் ஏறி உக்காந்துக்கிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்துருக்குறான். இந்த 3வதவன் தான் திறமையை பயன்படுத்தி சிங்கத்துக்கு உயிர் கொடுத்துட்டான். சிங்கம் என்ன பண்ணிருச்சு, எந்திரிச்ச உடனே நிமிந்து சுற்றியும் பார்த்துச்சு. 3 பேர் நிற்கிறத பார்த்தோன்னே போட்டு அவனுங்கெல்லாம் தாக்கிருச்சு. தாக்கி 3 பேர்த்தையும் கொன்னுருச்சான். இந்த மேலே இருந்தவன் சொன்னானான், நான் சொன்ன பேச்சை கேட்டிங்களா, கேட்காம பாவீங்களா, நம்ம படித்ததை எங்கெங்கே பயன்படுத்தணும்,
இதுன்னு தெரியாமல் படித்தா போதும் தெரிஞ்சதை ஏன் திறமை ஓன் திறமைன்னு சொல்லி 3 பேரும் செத்துட்டாங்களேன்னு கண்ணீராக விட்டுட்டு சிங்கமெல்லாம் போன வாட்டி இறங்கி அழுதுகிட்டே ஊர் வந்து சேர்ந்துட்டானோம். அதுதான் என்றைக்கும் அந்த கற்ற கலை எதுக்கு பயன்படும்? சந்தர்ப்பம் சூழ்நிலையை வச்சு பொழைக்க தெரிஞ்சுக்கணும். எனக்கு தான் தெரியும்னா அகம்பாவத்திலேருந்து வீணாக போகக்கூடாது. சரியா?